We used to pray for healings and it happens instantly. And one more thing, we usually have want to know about creative miracles. Okay, creative miracles. Yeah. That is my expectation. And also like sometimes that creative miracles happens, like even people used to say that steel raw things are gone. So whether that person happens to go to the spirit realm, that happens, or just want to know. அதாவது நம்ம இப்போ சுகமாக்கிறதுலாம் பார்க்குறோம். அதே மாதிரி கிரியேட்டிவ் மிராக்கிள்னா இப்போ புதுசாக ஒரு ஆர்கன் உருவாருது, சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் இல்லாத ஒன்று வந்து உருவாரு சரீரத்தில். ஸோ அது வந்து சில நேரத்தில் வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரியுது, அவங்களுக்குள்ளே வந்து நடக்குதுன்னு தெரியுது. அப்போது சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போகும்போது, அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து கம்ப்ளீட்டாக ஆவிக்குரிய மண்டலம் போகும்போது நடக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் வி கேன் ஷேர். ஓகே, ஃபைன். ஸோ how do you do a creative miracle? ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதத்தை செய்வது எப்படி? What is the difference between a creative miracle and a normal miracle? ஒரு சாதாரண அற்புதத்துக்கும் சிருஷ்டிப்பின் அற்புதத்துக்கும் என்ன வித்தியாசம்? And so how do you make sure that creative miracles happen? சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கறதை எப்படி நீங்க உறுதிப்படுத்துப்பீங்க? Okay, so how do you get into a lifestyle, and how you have that very comfortably happening every time? You see that, but now and then we are seeing, but how to make that more frequent, or how to understand, and how that happens actually. What is the spiritual operation and the physical operation of it? How does it work in the physical, and how does it work in the natural? அப்போ சிருஷ்டிப்பின் அற்புதங்கள்ல நடக்கிறது என்ன, ஆவிக்குரிய மண்டலங்கள் என்ன நடக்குது, இங்கே சரீரத்தில் என்ன நடக்குது அந்த நேரத்தில், அதுக்கப்புறம் இதை எப்படி ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுறது, திடீர்னு எப்போ ஒருக்க நடக்காமல் எப்பவுமே வாழ்க்கை முறையா சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் எப்போ எதிர்பார்த்தாலும் நடக்கிற ஒரு நிலைக்கு எப்படி போறது? Okay, so there's a scripture, somebody help me with the scripture. We will be like him when we will see him as he is. It's somewhere in 1 John. We shall be like him, for we shall see him as he is. 1 John 3 verse 2. Yeah, so this is we shall be like him. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். Yes, so it says we shall be like him. அவருக்கு ஒப்பா மாறுவோம். For meaning because we shall see him as he is. ஏன் அப்படினா அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம தரிசிக்கிறனால. So the reason we will become like him is because we will see him as he is. அப்போ அவரை போலவே அவருக்கு ஒப்பா நம்ம மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படினா அவர் எப்படி இருக்கிறாருங்கற அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறனால. Yeah, so in other words, the degree to which I see him as he is, that degree I'm transformed exactly like him. அப்போ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படினா அவர் எப்படி இருக்கிறார்ன்றதை நம்ம தெளிவா எவ்வளவு தெளிவா பார்க்கறோமோ அவ்வளவு தெளிவா நம்மளுடைய வாழ்க்கை அவரை போல மாறும். I'm talking in terms of manifestation. You will manifest him to the degree. தேவனை வெளிப்படுத்துறத பத்தி பேசுறேன். தேவனை வெளிப்படுத்துறதுல நீங்க எந்த அளவுக்கு அவரை வந்து அவர் இருக்கிற வண்ணமா பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவரை போலவே வெளிப்படுவீங்க. Amen. So there is no method or a formula to walk in miracle healing. There is no formula for that. அப்போ வந்து நீங்க சுகத்துல நடப்பதுக்கு அற்புதங்கள்ல நடப்பதுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலாவோ டெக்னிக்கோ இல்ல ஒரு வழிமுறையோ இல்ல. Yeah, the manifestation is directly linked with how we know him. So தேவனை வெளிப்படுத்துவது எதுக்கு நேரா இணைந்திருக்கு அப்படினா நம்ம அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் அப்படிங்கற நேரா இணைந்திருக்கு. எந்த அளவுக்கு இல்ல, எப்படி அவரை எப்படி அறிந்திருக்கிறோம். Yeah, so the reason we I think almost all of them are operating in healing is because we know him as healer. நம்ம எல்லாரும் வந்து சுகத்துல வேலை செய்றோம், சுகத்துல கிரியை செய்றோம். ஏன் அப்படினா அவர் வந்து சுகம் கொடுக்கிறவர் அப்படிங்கறத நம்ம அறிந்திருக்கிறோம். Right, but I believe we are growing in the understanding that he is our creator.
நான் இன்னொரு விஷயம் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து சிருஷ்டிப்பின் தேவன் அப்படிங்கிறதையும் நம்ம மெதுவா கத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். Yeah, the more you know him to be a creator, அவர் வந்து சிருஷ்டிப்பின் தேவன் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, the more you walk in creative miracles. அந்த அளவுக்கு சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் உங்கள் மூலமா நடக்கும். Hallelujah. So it's more of a revelation is what I would say. அப்போ இது அதிகமா நீங்க தேவனை பற்றி உள்ள வெளிப்பாடின் விளைவா வருதுன்னு நான் சொல்லுவேன். Yeah. So the more you sit in the presence, seeing him to be the creator, the more manifestation of the creative miracles will அப்போ happen. தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அவரை வந்து சிருஷ்டிகர்த்தாவாக நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு நீங்க சிருஷ்டிப்பின் தேவனாக அறியறீங்களோ அந்த அளவுக்கு சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் உங்களுடைய ஊழியத்தில் நடக்கும். Just giving an example. ஒரு உதாரணம் சொல்றேன். You know, because we have all seen healings. நம்ம எல்லாரும் சுகத்தை பார்த்திருக்கணும், சுகம் கிடைக்கிறத பார்த்திருக்கோம். Among us we have seen. So when you see a sick person, we have an expectation that when I will lay hands, God will manifest as a healer and there will be healing there. அப்போ ஒரு வியாதி உள்ள நபரை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க மேல கை வைக்கும்போது என்ன எதிர்பார்க்கிறோம்னா, தேவன் வந்து அங்க ஒரு சுகம் கொடுக்கிற தேவனாக வெளிப்பட்டு சுகம் அங்க வெளிப்படும்னு பார்க்கிறோம். But if we had spent time in the presence, or we are conscious of this truth of how, you know, God brought forth the mountains, how when God spoke things got created, and if you are constantly conscious of that, when you see or when we see a person without a leg, it would be easy for us to approach that person to bring the leg out. அப்போ தேவன் வந்து ஒரு சிருஷ்டிப்பின் தேவன். அவர் சொன்ன வார்த்தையில மலைகள் உருவாச்சு, பர்வதங்கள் உருவாச்சு, கடல்களும் காற்றும் எல்லாமே அவர் சொன்ன வார்த்தையில சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சத்தியம் எப்போ நமக்கு உண்மையாகுதோ அது நம்ம வாயிலிருந்து புறப்படும் போது நம்மளோட வாழ்க்கையிலும் வெளிப்படும். So let's engage in those kind of truths more. அப்போ அது போன்ற சத்தியங்கள்ல வந்து நம்ம இன்னும் நம்மள ஈடுபடுத்திக்கணும். Second is both the creative miracle and healings, everything was given on resurrection. All the miracles have been given on resurrection. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிருஷ்டிப்பின் அற்புதங்கள்னாலும் சரி, சுகம் கொடுக்கறனாலும் சரி, அனைத்துமே வந்து சிலுவையில கொடுக்கப்பட்டது. Okay, you know, I'm reminded of something. Last week in the church, the pastor shared this testimony. எனக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. போன வாரம் வந்து சபையில வந்து பாஸ்டர் இந்த சாட்சி சொன்னாரு. In Reinhard Bonnke's meetings, once Reinhard Bonnke just announced God's giving somebody a new hand. ரெய்னார்ட் போங்கே தேவ ஊழியருடைய ஊழியத்துல வந்து அவர் ஒருக்க சொன்னாராம், தேவன் வந்து ஒரு நபருக்கு இங்க கையை கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னாராம். So you know, there was this man and suddenly there was such a screaming behind him. He turns and his hand is full of blood. அப்போ திடீர்னு பின்னால இருந்து ஒருத்தர் வந்து அலற சத்தம் கேட்டுச்சான். அந்த நபருடைய கை மொத்தம் ரத்தமா இருந்துச்சான். And he asked him, what happened to you? Why is it all blood? He said, I came without hands and I just have a hand now. அப்போ அந்த நபர்கிட்ட கேட்டாங்களா, என்னாச்சு, ஏன் உன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் இங்க வரும்போது எனக்கு கையே கிடையாது, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கை வந்திருக்கு அப்படின்னு. So this kind of miracles have happened. இது போன்ற அற்புதங்கள் நடந்திருக்கு. And for people who are more curious, there's this man of God called James Maloney. He has not seen limbs grow. He has seen it appear. ஓகே, ஸோ ஜேம்ஸ் மலோனி அப்படின்ற தேவ ஊழியர் அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால் கை வளரல, திடீரென்று தோன்றுச்சு அங்க. Amen. Yeah, that is it. So answer is in the resurrection. We have the surety for both healing and creative miracles. It's the same answer. It is finished as answer. It is how much our mind sees him to be a creator. That's it. இதுக்கான பதில் வந்து சிலுவையில தான் இருக்கு. சிலுவையில வந்து கிறிஸ்து அனைத்தையுமே கொடுத்துட்டாரு. சிருஷ்டிப்பின் அற்புதமா இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, தெய்வீக சுகமா இருந்தாலும் எல்லாமே கிறிஸ்து வந்து சிலுவையில கொடுத்துட்டாரு. நம்ம தேவனை எந்த அளவுக்கு சிருஷ்டிப்பின் தேவனாக பார்க்கிறோம், அவரை எந்த அளவுக்கு நம்ம சிருஷ்டிப்பின் தேவனாக புரிந்திருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அது வெளிப்பட ஆரம்பிக்கும். And third, just a practical aspect, when you have found out this is an enemy, confront it and go after it. அப்போ மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து
ஒரு எதிரியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எதிரியை எதிர்த்து நிக்கணும். அந்த அந்த ஒரு எதிரியை கண்டுபிடிக்கும் போது அந்த எதிரியை எதிர்த்து நிக்க பழகணும். Meaning, if a guy is without limbs now, அப்போ ஒரு நபரை வந்து கால் இல்லாம பாக்குறீங்க அப்படின்னா, and you find out that heaven sees him with limbs because of resurrection, ஆனா பரலோகம் அவனை பார்க்கும்போது அவனை காலுடையவனை தான் பாக்குது. ஏன் அப்படின்னா உயிர் தெழுதல்ல கிறிஸ்து அதை அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் சத்தியம். yeah, that means this is against the truth. அப்போ சத்தியத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க. Then you know it's an enemy, right? அப்போ அது ஒரு எதிரிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. So when it's an enemy, you go after it. Like you first confront it, go against it. அப்போ அது ஒரு எதிரி அப்படின்னா நீங்க அதை எதிர்த்து நிக்கணும். அதை எதிர்த்து தொடர்ந்து நீங்க வெற்றி கொள்ளணும். Confronting is the first step, and many times it's the only step for your victory. எதிர்த்து நிற்பது தான் வந்து நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். நிறைய நேரங்கள்ல வந்து அது மாத்திரமே போதுமானது. And go after it is what practically I would say, go after it. Go, keep going with it. அது நிறைவேறும்படி அது நிறைவேற வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். Yeah, I think that's done. நான் வந்து ரேனாட் போங்கே வந்து ஒரு ஹீலிங் ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு ட்ரைனிங்க்கோ போகலைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தட் ஹி வென்ட் ஃபார் இட். ஸோ த ஃபார் தட் ஐ நோ ஹிஸ் ஹிஸ்ட்ரி, ஐ டோன்ட் நோ தட், ரைட்? ஸோ அவருடைய கதையை நான் தெரிந்த வரைக்கும் அவர் அந்த போனது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். God wanted him to go to Africa. தேவன் வந்து அவர் ஆப்பிரிக்கா போகணும்னு சொன்னார், அவர்கிட்ட விரும்பினார். And God and him were having some conversation. அப்போ தேவனும் அவரும் உரையாடி கொண்டிருந்தாங்க. And God said, he said, God, I will go to Africa, but make sure I have food. That is, I have water and bread. That is what he asked God. அப்போ வந்து அவர் தேவன்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா வந்து, நான் ஆப்பிரிக்கா போகிறேன், ஆனால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உறுதி பண்ணணும். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு நல்ல பிரெட் வேணும். இதுக்கு வந்து நீங்கள் உறுதி கொடுத்தீங்கன்னா நான் போவேன். Okay, I'm not sure whether he asked or God asked. Something was the conversation, and the deal was there should be bread and water every time. ஸோ இதுதான் நடந்ததான்னு எனக்கு தெளிவாக சொல்ல முடியாது. பட் மொத்தத்தில் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா தண்ணி இருக்கணும், சாப்பிட்றதுக்கு வந்து பிரெட் இருக்கணும். I heard his testimony after long years before he passed away, a year or two before. He said, always my water was coffee and my bread always had hot dog in it. அதாவது அது அவங்களோட உணவு முறை, ஓகேவா? அது வந்து வெறும் பன்னும் தண்ணியுமா இல்லாமல் நல்ல ஒரு ரிச்சான ஃபுட்டாக தான் எப்போவுமே இருந்தது. தட்ஸ் வாட் ஹி செட். ஸோ the man who made hands come, blood come on the meeting or a open air thing, it is not the man who made it come. ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய ஊழியத்தில் கைகள் புதுசாக உருவாச்சு, ரத்தத்தோட ஒருத்தர் வந்து நின்றாரு அப்படின்னா செய்தது வந்து இந்த நபர் கிடையாது, ரைட்? And the second thing is, it is not the intention of the man to bring that miracle. அந்த ஒரு அற்புதம் அங்கே நடக்கணுன்றது வந்து இவருடைய எதிர்பார்ப்பு இல்லை. He did not go through a course or a session for creative miracle. ஸோ சிருஷ்டிப்பின் அற்புதங்களுக்காக ஒரு தனி கிளாஸ் அவர் உட்காந்து படிக்கல, right? So because now we have seen all those people, now we are learning from them. இப்போ அவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட நம்ம படிக்கிறோம், right? The one thing that I perceive is, it is Jesus that was alive and Reinhard Bonnke was not at all there. நான் என்ன புரிந்து கொள்றேன் அப்படின்னா வந்து அங்க ரெய்னார்ட் போங்கே உயிரோடு இல்லை, அங்க கிறிஸ்து தான் உயிரோட வாழ்ந்தார். When Jesus was alive, when you are not at all there, and what Jesus would get is what you would get. ஸோ நீங்க உயிரோட இல்லை, கிறிஸ்து தான் வாழ்றாரு அப்படின்ற நிலையில கிறிஸ்து அங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அங்க என்ன எதிர்பார்க்கிறாரோ அங்க அது நடந்துரும். When you plan for a meeting or when you do something, when you go to pray for somebody, don't expect creative miracle or this and that kind of thing. Don't have such kind of expectations. நீங்க ஒரு மீட்டிங்க்கு போறீங்களோ இல்ல ஒரு ஜெபத்துக்கு போறீங்களோ இல்ல ஊழியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சிருஷ்டிப்பின் அற்புதம் நடக்கணும், இந்த அற்புதம் நடக்கணும், இந்த எதிர்பார்ப்போட போக கூடாது. So have a higher level of expectation. அதுக்கும் மேலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. Only one thing, ஒரே விஷயம் தான், not specifically this and that, and this and that will be testimonies of that higher level of expectation. அப்போ அந்த மேலான சிந்தையோடைய விளைவா இந்த சிருஷ்டிப்பின் அற்புதங்களும் அந்த அற்புதங்களும் சாதா அற்புதங்கள் எல்லாமே நடக்கும், மேலான சிந்தையின் விளைவா. And what is the higher level of expectation? அப்போ அந்த மேலான சிந்தை மேலான எதிர்பார்ப்புனா என்ன? சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து வாழணும், நான் இருக்கக்கூடாது.
That's up to me. Christ be there and not me. But what would I expect from the other side? You know, this in place of creative miracle. What are the expectations? Creative miracles should happen. People should speak in tongues, or everybody to receive the Holy Spirit, or such things. The kind of expectation that you have. Okay, on the pulpit it's fine. Not me, but Christ. That part we finished. Okay, get into that. But and in terms of expectation, what would you have? What would have Reinhard Bonnke had? அப்போது ஸ்டேஜில் வந்து கிறிஸ்து வெளிப்படுறது நான் வெளிப்படாமல் கிறிஸ்து வெளிப்படுறது வேற விஷயம். ஆனால் வந்து இந்த மாதிரி அற்புதங்களை எதிர்பார்க்கும் போது அந்த மேலான எதிர்பார்ப்புன்றது எது? What Jesus wants for them. I myself am finding the answer. Let's come to the answer. Because my point is, we for the answer we took Reinhard Bonnke. Okay, so let's compare with him. So we are so clear that he did not go to schools to do those things, right? நம்ம வந்து திரும்பி பார்க்கறது வந்து உதாரணத்தை வந்து ரெய்னால்ட் பங்கியோட உதாரணம். அவரோட கூட நம்ம வாழ்க்கை முறையை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். His goal is to fill heaven. This thing he has told many a times, right? That was his hunger. He was not a scholar in Bible. He was not a very good teacher. He did not have clarity like other Bible scholars were having in all the scriptures. அப்போது ரெய்னால்ட் பொங்கே வந்து வேதத்தில் கை தேர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வேதத்தை படித்து மற்ற வேதப்பாரர்கள் மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. Yeah, to have such kind of miracles where blood is spilling and hand is growing. அப்போ அந்த மாதிரி கைகள் வளர்ற அளவுக்கு சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் நடக்கிற அளவுக்கு அவர் வேதத்தை படிச்சாருன்னு சொல்ல முடியாது. This guy is not a great scholar, but one thing is that he was not there, but Christ was on the cross. And what was his expectation? That's the final question. If you get this answer, I believe you got the answer for your creative miracles. அப்போ வந்து இவர் ஸ்கூலுக்கு போகல, இந்த மாதிரி வேதத்தை படிக்க ஸ்கூலுக்கு போகல. அதாவது இவர் வந்து ஹீலிங்கை தனித்தனியாக படிக்கலை, ஸ்டேஜில் நிற்கும் போது கிறிஸ்துவா இருந்தார். அது தவிர அவர் வந்து அந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி அற்புதங்களை பார்க்கறதுக்கு அவர் க்ரௌடுக்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்திருப்பாரு. One thing that brother said was he had a cry for souls. ஒன்று பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து ஆத்துமாக்களுக்காக ஒரு தாகம் இருந்தது அவர்கிட்ட. Such a deep hunger, you would know from him when he talked, அவர் எந்த அளவுக்கு அவருக்கு ஆத்மாவுக்கான பசி இருந்துச்சு அப்படின்னா அவர் பேசும்போதே உங்களுக்கு அது தெரியும். I want to add a note here. We also had such hunger for souls. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நமக்கும் அதே மாதிரி தாகம் இருந்தது. Just go back to the time when you were saved, when you didn't know all the teachings about healing and this and that and all. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த டைமை யோசிச்சு பாருங்க. எதுவுமே இந்த கிருபையின் சத்தியமோ எதுவுமே கற்றுக்காத நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தை. Do you have the same kind of hunger today on souls? இன்னைக்கு ஆத்மாக்களுக்கான அதே தாகமோ அதே பசி உங்களுக்கு இருக்கா? Or compare your expectation, the way you expect healing to happen, the way you expect dead raising to happen. Do you have the same or more hunger for souls? இன்னைக்கு சுகம் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஆத்மாக்கள் அந்த அளவுக்கோ இல்லை அதற்கு அதிகமாகவோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற தாகமும் வாஞ்சையும் நமக்கு இருக்கா? Answer me, yes or no? Yes. Sure. Ellarum? No. No. So we have mixed. No. Good. Because that's the point. I say I do not have the same kind of hunger for souls as such I was having couple of years back. என்னால் சொல்ல முடியும், எனக்கு வந்து இப்போ ஆத்மாக்களுக்காக அந்த அளவுக்கு தாகம் இல்லை. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. Yeah, Christ will have that hunger. No more we don't live. You are not living. You are in flesh. You are expressing that. So how come you say I don't have that? See, when I say the Spirit of God is, yeah. No. See, when I say the Spirit of God is speaking, you hear the voice.
ஆவியானவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவரோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். When I say the Spirit of God talks in tongues, you hear the voice, you hear tongues. You hear from my mouth. My vocal cords make the sound. But it is the Spirit of God. அப்போ ஆவியானவர் வந்து அந்நிய பாஷையில பேசுறாரு அப்படின்னும் போது வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்தாலுமே வந்து ஆவியானவர் தான் பேசுறாரு. But the same way when it's Jesus living and it's Jesus with the hunger for souls, it should be known in me, in my flesh. It should be reflecting in my talk, in my actions, or at least in my mind or in my thought level. அப்போ அதே போல எனக்குள்ள வாழ்வது கிறிஸ்துவே அப்படின்னு நான் சொல்லும் போது அது என் சரீரத்திலும் என் பேச்சிலும் என் நடக்கையிலும் என்னை சுற்றி என்னை சார்ந்த எல்லாவற்றிலுமே வந்து அது வெளிப்பட்டு தான் ஆகணும். Right? So to have so let's come to this thing, creative miracle or expectation for with what expectation would have Reinhard Bonnke stood to see that miracle? அப்போ ரெய்னார்ட் பொங்கே அங்க நிக்கும்போது என்ன எதிர்பார்ப்போட நின்றுப்பாரு அந்த மிரக்கல் நடக்கும்போது அப்படின்னு நம்ம யோசிச்சா? Surely I believe filled with love. நான் கண்டிப்பா நம்புறேன் அன்பால் நிறைஞ்சு நின்றுந்தாருங்க. Right? And to get done what God wants to be get done, not what he wants. தேவன் அங்க என்ன செய்ய விரும்பினாரு அப்படிங்கறத செய்யணும்னு விரும்பி இருப்பார். ரெண்டாவது, and a crazy hunger for souls. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அளவு கடந்த ஆத்மாவுக்கான தாகம். Because his faith was projected for the millions out there, not for that one person. ஏன்னா அவருடைய விசுவாசம் அந்த ஒரு நபருக்காக மாத்திரம் இல்ல, அங்க இருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எல்லா ஜனங்களுக்குமே தான் எதிர்பார்ப்பு. You should see it in this dimension. You are praying for one person, one creative miracle, and you are having questions on that. This guy has not thought about these creative miracles, what would happen, nothing like that. He just goes and just preaches for millions. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஒரே ஒரு நபருக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த ஒரு நபர்கிட்ட ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதம் நடக்கணும், அங்க உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த நபரை நீங்க ரெய்னார்ட் பொங்கேவோட வாழ்க்கை பார்க்கும்போது அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காக அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாரு, அதுல ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதங்களை பார்க்கிறாரு. If you can hold the thread of that bigger umbrella, you will have this small thing. அப்போ அந்த பெரிய குடையோட ஒரு நூலை பிடிச்சாலே அந்த ஒரு நூலை பிடிச்சாலே உங்களுக்கு இந்த சின்னது தன்னால் அதுக்குள்ள அடங்கிடும். You understand? Amen. So that is hunger for souls and being just filled in love. அதுதான் அன்புல நிறைந்து ரெண்டாவது ஆத்மாக்கான வாஞ்சையோடு வாழ்வது. Because let me add one more line. Because we know that gift is for the other person, not for us. We have talked that. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வரங்கள் வந்து மற்றவர்களுக்காக நமக்குரியதல்ல. And the diversity of gifts is for the one who wants to receive, and the operator of the diversion of those gifts is the Spirit of God who decides according to the need. கூட்டத்துல நிக்கிறவனுக்கு என்ன தேவைன்னு தோணுதோ அது தகுந்த மாதிரி ஆவியானவர் செயல்படுத்துறாரு. The only projection that I make out is the hunger that I have for that soul to be saved, and the Spirit of God does whatever is needed. அப்போ நான் அங்கே இருந்து வெளிப்படுத்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ரட்சிக்கப்படணுங்கிற அவனுடைய எனக்குள்ள இருக்கிற ஆத்ம வாஞ்சையை தான் நான் வெளிப்படுத்துறேன். அதை வெளிப்படுத்தும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு என்ன தேவையோ அதை அங்கே செய்துடுறாரு. The same way God had this thirst and hunger for us, and He created the universe and all that, and He voiced, and the Spirit of God made it happen. Unless it was in His dreams, unless it was His passion, we and this earth would not be here. அப்போ தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது தான் நம்ம மேல வைத்திருந்த அன்பை, நம்ம மேல வைத்திருந்த தாகத்தை வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு விஷயங்களும் சிருஷ்டிக்கும் பொழுது ஆவியானவர் அங்க தேவையானதை போய் உண்டாக்குறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் நம்ம மேல வைத்திருந்த கனவு, நம்ம மேல வைத்திருந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு எந்த சிருஷ்டிப்புமே இருந்திருக்கும். ஆமென். ப்ரோ, இது முயற்சி பண்றதுனால ஒரு மாதிரியான ஆவியானவர். So he is asking, I should love and I should have hunger for souls. Okay, answer. How will it come? Should I try it or? Should I try or it will come by itself? Yeah. The Spirit will give it. That's actually a very good question. And see, one thing we can do is we can seek after miracles and attain it. It's not impossible.
நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து மிரக்கல் தேடி தேடி நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக எடுக்க முடியும். Yeah, that's allowable because like he was sharing, as we see him, we become like him, right? The more we see him, the more we become like him. நம்ம அவரை பார்க்கும்போது அவரை பார்க்க பார்க்க அவரை மாதிரி நம்ம மாறுறோம். ஸோ நம்ம இது வேணும் இப்படி வேணும்னு நான் கேட்டு அதை என்னால் கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். Yeah, 2 Corinthians 3:18 also reinforces this idea. 2 கொரிந்தியர் 3:11 இதே விஷயத்தை சொல்லுங்க. Can you read? 3:18. English only you're reading, bro. but we all with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. This verse says that as we are beholding him, we are being transformed regularly, right? ஒரு கண்ணாடியில பார்க்குற மாதிரி அவரோட மகிமையை நம்ம பார்க்க பார்க்க அவருக்கு ஒப்பாகவே நாம மாறுறோம். Adding to what brother had asked a question about, no longer I live but Christ lives in me. So why do I say I don't have that hunger, right? ஸோ இப்போ பிரதர் கேட்ட மாதிரி நான் வாழல அவர் தான் வாழலாம் அப்படின்னா அவர் தானே வாழ்றாரு. அப்ப எனக்கு அந்த தாபம் ஏன் தேவை? He lives through me, but if I don't have a realization of that, I will not let him live effectively in a way where it can be manifested. அதாவது அவர் என் மூலியமா வாழ்றாரு, ஆனா அதை நான் உணர்ந்து அவர் என் மூலியமா வாழ்றாரு அப்படிங்கிறது தெரியாம இருந்தா என்னால அவரை என் மூலியமா வாழ வைக்க முடியாது. See, if his living through me could bypass my mind or my soul, then there was no reason for me to renew my mind. அவர் என் மூலியமா வாழ்றது என்னுடைய ஆத்மாவையும் என்னோட மனசையும் தாண்டி பைபாஸ் பண்ணி அது தேவையில்லை. அவர் என் மூலியமா வாழ்றதுக்கு என் ஆத்மாவும் என் மனசும் தேவையில்லைன்னா அப்ப நானே தேவையில்லை. We have the same power that raised Christ Jesus from the dead living on the inside of us. நமக்குள்ள மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் வாழ்ந்து That's the truth. We are not trying to attain that power. அதை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். It's there on the inside of each and every believer. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. But the amount of manifestation will be proportional to how clearly we see him. ஆனா நம்ம வெளிப்பாடு நம்ம ஊழியத்துல என்னென்ன நடக்குது நம்ம என்ன பார்க்கிறோங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிந்தையில மறுரூபமாகி அதை நம்ம எவ்வளவு அந்த கண்ணாடியில பார்க்குற மாதிரி தெளிவா பார்க்கிறோமோ அதுக்கு ஒத்ததா தான் நம்ம ஊழியத்துல நம்ம பார்க்க முடியும். See, so like I said, coming back to the point, you can seek after miracles and attain them. அதாவது திரும்ப அதை நான் சொல்றது நீங்க தேடி தேடி நீங்க என்ன மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உங்களால பார்க்க முடியும். But there is a way where you can do it without relationship with God, and that will squeeze you dry. அதை வந்து உங்க தேவனோட உறவு இல்லாம அற்புதங்கள் மட்டும் அடையாளங்கள் மட்டும் செய்யணும்னு நீங்க செய்யலாம். ஆனா அது உங்களை சவுத்தி சந்தியா. There was a period of time where I was pursuing healing and miracles more than anything else in my life. ஒரு வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல நான் வந்து ஹீலிங் அற்புதம் மிரக்கல் எல்லாம் தேடி தேடி எதற்கும் மேல அதுதான் தேடிட்டு இருந்தேன். And we were seeing healings and miracles left and right. நாங்க போற இடத்துலலாம் இடது வலமும் அது பாட்டுக்கு அற்புத அடையாளங்கள். But it had become a scorecard for me. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை முடிச்சு பேசினா அடிச்சிருக்கோம். That joy of someone getting healed was no longer there. ஒருத்தவங்க சுகமானதுக்கு அப்புறம் அதுல வர சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது இல்லாம It became more of a mechanical thing. அது ஒரு இதுவா இது பண்ணா போதும் அப்படின்னு ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு. Because I sought after miracles separate from relationship. நான் என்ன அற்புத அடையாளங்களை உறவுலேருந்து அப்பாற்பட்டு நான் தேடினேன். This doesn't mean you should not seek after miracles. அற்புத அடையாளங்கள் தேவையில்லைன்னு சொல்றேன். But when I seek miracles out of the relationship with God, நான் தேவனோட உள்ள உறவுல இருந்து அந்த அற்புத அடையாளங்களை நான் தேடுறேன். the reason I want to see a brand new creative miracle is not so that I can become a world famous preacher. நான் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய உலகம் முழுசும் என் பேர் பரவுங்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். But it is because Jesus paid the price and I love my Father, I love Jesus, and therefore I will bring glory to him by this miracle. அதாவது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த அற்புதம் நடக்கும்போது அவருக்கு மகிமை உண்டாகும், அவருக்கு நன்மை உண்டாகும், அவர் பேர் பெருசாகும். அதனால நான் சொல்றேன். Everything, if we take it from a relational context, it becomes very fruitful and life-giving. அதாவது நம்ம எல்லாத்தையுமே அந்த
ரொம்ப கனி உள்ளதா இருக்கும், பலன் கொடுக்கிறதா இருக்கும். And I still see miracles and healings, but each healing is something that fills my heart with joy now. இப்பவும் நான் அற்புத அடையாளங்கள் பார்க்கிறேன். நான் ஒவ்வொரு அற்புத அடையாளங்களும் எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் சமாதானம். That dryness is gone because it's coming out of relationship. முன்னாடி பண்ண மாதிரி சும்மா இதுதான் அதுதானே அப்படின்ற மாதிரி இல்லாம நடக்கிற அற்புத அடையாளங்கள் எனக்கு என் ஆத்மா திருப்தி கொடுக்கும். Yeah, now answering the miracle question, இப்போ மிரட்டல் அற்புத அடையாளங்கள் it's the answer is there in see, whatever aspect of God you focus on, that's what you will get. நீங்க ஆண்டவரை எந்த டிமென்ஷன்ல பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். There are people who focus on the prosperity aspect of God and they prosper. மக்கள் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்கிறவர், ப்ராஸ்பரிட்டி ஹோலி சென்டர் செடிஃபுல் சுசேஷன் பிரசங்கம் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் இருக்காங்க. பிரசங்கம் பண்றாங்க. they will be prosperous. There are people who focus on the prophetic and they operate and move more prophetically. அதிக தியானம் செஞ்சாலும் அவங்க தீவிர இருக்கிற மாதிரி. Yeah, there are people who operate in healings or focus on healings and miracles, and they get that. யார் ஹீலிங் நிறைய செய்யணும்னு சொல்றாங்களோ அவங்க ஹீலிங் நிறைய. So it's like we are the children of God and we have this freedom to walk in everything that God has for us. நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். இது எல்லாத்துலயும் நடக்கிறதுக்கு நமக்கு முழு அதிகாரமும் முழு விடுதலையும். And so there is a safe place where I am strong in my relationship with God, and through that relation God is teaching me how to walk in this. ஏன்னா நான் ஆண்டவருக்குள்ள எனக்கு அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு ஸ்டடியான ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து இது எல்லாத்தையும் நான் செயல்படுத்துறேன். See, someone read Mark 16:20. மார்க் 16:20. And they went out and preached everywhere, the Lord working with them and confirming the word through the accompanying signs. If you read the scripture in context with what Renard Bonnke was doing, all he did is go and preach the word, and God was confirming the word with signs and miracles following. இந்த விஷயத்தை வந்து ரேனால்ட் பாங்கியோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவர் போய் சுவிசேஷத்தை சொன்னார். அவர் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு செஞ்சார். Yeah, so it's his good pleasure to give us the kingdom. அதாவது இது அவருடைய பிரியம் நமக்கு ராஜ்யம் கொடுக்கிறது. We are not trying to convince God to use us through miracles and creative miracles or whatever. மாத்தியே நம்ம மூலமா அற்புத அடையாளங்கள் செய்ய வைக்கிறார். If anything, he's trying to convince us to let us flow through him, or let him flow through us. நம்ம என்ன ஆக்சுவலா நடக்குதுன்னா அவர் நம்ம மனசை மாத்தி அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு. And so if you go in that secret place with the Holy Spirit and ask him, Lord, how can I walk in this? He will personally teach you. நீங்க ஆவியானவரோடு தனிப்பட்ட முறையில நீங்க அவரோடு பேசுனீங்கன்னா அவர் உங்களை அந்த வழியில் நடத்துவார். அவர் உங்க மூலமா அந்த காரியங்கள் எல்லாம் செய்வார். கிரியேட்டிவ் மிரக்கல்ல ஒரு விஷயம் ஆட் பண்ணோம். அதாவது the same thing that we did for healing. It is, see, if you really learned the Leo content and you really practiced it, it covers it all. அதாவது when you go for healing, நீங்கள் வந்து எல்லியோடைய கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதுவும் அதில் உள்ளடங்கும். right? Because we don't we don't teach on specific things there. நம்ம அங்கே வந்து குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. And in the Bible, it's a common denominator. பைபிள்லேயும் ஒன்னோட ஒன்றா தான் வருது அது. It's all under sickness. எல்லாமே வியாதி அப்படிங்கிற பேர் கீழே தான் வருது. The same way God created, He just had one picture and said one words and many things and many dimensions were formed. அப்போது தேவன் சிருஷ்டித்ததும் அதே போல தான் அவர் ஒரே ஒரு காரியத்தை நினைவில் கொண்டு தான் சிருஷ்டித்தாரு, அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. For example, he said light be, okay? வெளிச்சம் உண்டாகணும் சொன்னார். There was light and he said things and he said common rules, but under the common rule there is a lot of biology and physics into it. அவர் சாதாரண வெறும் தலைப்புகளை மட்டும் தான் உண்டாக கடவுன்னு சொன்னார். ஆனால் அது கீழே அநேக வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி அநேக நுணுக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். So that is the same nature that we hold. அதே சுபாவம் தான் நமக்குள்ளேயும் இருக்குது, தேவ சுபாவம். So when we pray for healing, when we pray for sickness or whatever, when we pray for a creative miracle, when you say a common word, be healed, you shall be free, it will be fine, don't worry, or those things contain all the small things like hand being formed, bones coming out, or whatever be into it. அப்போ நம்ம வந்து சுகம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு சுகத்துக்காக அங்கே ஜபம்
ஜெபத்தை வந்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது கீழே கைகள் உருவாது, கால் உருவாது, எலும்பு உருவாகிறது எல்லாமே வந்து அதுக்கு கீழே அடங்கும். I see people praying for healing, you know. I speak to the bones, I speak to the tendons, I speak to the, blood and all these things. They think they are getting into detail, but they are getting into sin with much speaking. அப்போ வந்து சில பேர் ஜெபிக்கிறத நான் பார்க்குறேன். எப்படின்னா நரம்புகளை பார்த்து நான் பேசுகிறேன், எலும்புகளை பார்த்து பேசுகிறேன், சதைகளை பார்த்து பேசுகிறேன். அப்போ அவங்க வந்து டீட்டெயில்ஸ் பேசுகிறதா நினைக்கிறாங்க. வார்த்தையின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. You understand? So a person who is doing like that, for him to believe for a creative miracle will be a bit hard. அப்போ அந்த மாதிரி செய்கிற ஒரு நபருக்கு சிருஷ்டிப்பின் அற்புதங்களை எதிர்பார்ப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Because his vision is like that, bone should come, nerve should come, and that should come, because he is seeing it in such a dimension. ஆனால் அவன் பார்க்குற பார்வையே அந்த மாதிரி இருக்கு. அவன் எலும்பு வரணும், நரம்பு வரணும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கான். He doesn't see just hand be. Whatever needs to be done will get done. He does not have that bigger picture, bigger umbrella. நான் பேசினா வந்து எதெல்லாம் தேவைப்படுமோ, அங்கே கை உருவாக என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே அங்கே உருவாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. Amen. So, and also the people talk about, healing in the natural, healing in the spiritual, healing in the soul, all this should be done. When you say be healed, he can be healed in spirit, soul and body. You don't have to work specifically on spirit, soul and body. அப்போ ஆவியில் சுகமாகிறது, ஆத்மாவில் சுகமாகிறது, சரீரத்தில் சுகமாகிறதுன்னு இப்படி தனித்தனியாக வேறு பிரித்து பேசுகிறவங்க அவங்க இழக்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா வந்து சுகமாவுன்னு சொன்னாலே இது அனைத்தும் சுகமாவும் வார்த்தையின் கட்டுப்பாட்டில். Right? Praise God. I suspect that there could have been a different understanding from whatever we spoke. So I would like to clarify. நாங்கள் ரூமில் வந்து சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம நேற்று பேசின விஷயங்களில் தவறாக புரிந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் தெளிவாக்க விரும்புகிறேன். Yeah, actually I was just asking the friend who stayed with me, what was your takeaway? ஓகே, ஸோ என்னுடைய நண்பர் என் கூட தங்கியிருக்காங்க. அவங்கள கேட்டேன், நேற்று செஷன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க, என்ன எடுத்துக்கொண்டீங்க? I can share, right? So that people can understand. So she was like, when I go to a person, I should not be expecting anything. Let whatever is the will of God will just happen. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஒரு நபருக்கு ஜெபிக்க போகும்போது நான் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, தேவனுடைய சித்தம் என்னமோ அது அங்கே நடக்கும். Actually that was not the point. ஆனால் அது இல்லை நம்ம பேசினது. Yeah, we were refocusing everyone to the relationship. That was the point. அப்போ நம்ம என்ன நோக்கத்தில் பேசணும் அப்படின்னா அனைவருடைய கண்களும் அனைவரோட பார்வையும் வந்து வியாதியோ மற்ற விஷயங்கள்ல இருந்து தேவன் மேல வரணும்ங்கறத பத்தி தான் பேசிக்கிறோம். Meaning it has to start from a relationship, but we still expect healing there. அப்ப அங்க நம்ம ஒரு சுகத்தை எதிர்பார்த்தாலும் தேவனுடைய உறவுல இருந்து தான் இந்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். The reason we expect healing there is because he is living less than the son or daughter he is. The reason, see, suppose I have a person without limbs here. உதாரணத்துக்கு இங்க ஒரு கால் இல்லாத நபர் இருக்காங்க. Now, why do I want him healed? அவன் ஏன் சுகமாவணும்னு நான் நினைக்கிறேன். It's not for me to have a testimony. ஏன்னா எனக்கு ஒரு சாட்சி வரும்ன்றதுக்காக இல்ல. He is living less than the son he is. அவன் வந்து தேவன் அவனை எந்த அளவுக்கு ஒரு புத்திரனா பார்க்கறாரோ, எந்த அளவுக்கு அவன் வாழணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு கீழே அவன் வாழ்றான். அதுக்கு மேல அவன் வரணும்ங்கறதுக்காக தான் நான் எதிர்பார்க்கறேன். And that is not the heart of God for him. அவன் அப்படி இருக்கணும்ன்றது வந்து தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பம் இல்ல. And I have one more motivation for it. எனக்கு இன்னொரு ஊந்துதலும் இருக்கு. That missing limb is misrepresenting God and his resurrection in that place. அந்த இடத்துல அவனுக்கு கால் இல்லாத ஒரு விஷயம் வந்து தேவனுடைய உயிர்த்தெழுதலை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. Correct. So, why many people have this question still, believers are still sick, all those things. Why we have not gone and reached out in those places? நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். ஏன் இன்னும் விசுவாசிகளே நிறைய பேர் வந்து வியாதியோட இருக்கிறாங்க. And we have not been the light where we have to be. அங்க வந்து வெளிச்சமா இருக்க வேண்டிய நம்ம வெளிச்சமா இல்ல, அதனால தான். Yeah. So the whole point yesterday was start it from the relationship with God and the eyes of God towards other person. அப்ப நேத்து நம்ம பேச ஆரம்பிச்சதோட எல்லா மைய கருத்துமே வந்து
தேவனுடைய உறவுல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றது குறிச்சு ஆச்சு. Yeah, and the beautiful, and as Sujana was saying, we were discussing the same thing yesterday. Jesus says, heal the sick, raise the dead, cast out demons, everything in just the same line. There was no curd. நேத்து சுஜின்னா கூட சொல்லிட்டு இருந்த மாதிரி இயேசு சொன்னாரு, வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்க, குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துங்க. He's saying it in the same line. There's no different categories. எல்லாத்துலயும் வந்து ஒரே சென்டென்ஸ்ல சொல்லி முடிக்கிறாரு, ஒரே வார்த்தை. Why? Because healing also you can't do. ஏன் அப்படின்னா சுகப்படுத்துறதும் நீங்க செய்யற ஒரு விஷயம். Raising the dead also you can't do. மரித்தவர்களை எழுப்புறதும் நீங்க செய்யற விஷயம். Creating an eyeball you can't do. கண்ணை உருவாக்குறதும் நீங்க செய்யற விஷயம் இல்ல. So regardless of how big of the miracle that it appears to the crowd, அது வந்து ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதமா இருந்தாலும் it is the same person doing it and he has more ability than செய்யற நபர் ஒருத்தர் தான். அவர் இதுவும் செய்வார், இதுக்கு மேலயும் செய்வார். So when our understanding is open to that, அப்ப அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு நம்மளுடைய சிந்தை திறந்து இருந்தது, that it is the same person, அந்த ஒரே நபர் தான் செய்றார், then all these things will just start flowing normally is what I இது believe. எல்லாமே வந்து தானா நடக்காது. Because everyone is here, I want to share one testimony by which I understood this. இங்க எல்லாருமே இருக்கறனால இத நான் புரிஞ்சிக்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. அந்த சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். I was in a meeting and there was this girl with a lump in her chest. நான் இந்த மீட்டிங்ல இருந்தேன். அந்த மீட்டிங்ல வந்து நெஞ்சில ஒரு கட்டியோட ஒரு சகோதரி இருந்தாங்க. So she didn't say it during the meeting. During the break she came to me and told me that I have a tumor, can you pray? மீட்டிங் சமயத்துல யார்கிட்டயும் சொல்லல. ஆனா வந்து மீட்டிங்களோட பிரேக் சமயத்துல என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு டியூமர் இருக்கு, கட்டி இருக்கு. So and when I started praying, the Spirit of God said, don't ask her if it's gone, tell her it is gone because it is finished. அப்ப நான் அவளுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, அவள்கிட்ட போயிருச்சான்னு கேட்காத, போயிருச்சுன்னு அவளுக்கு சொல்லு, ஏன்னா அது முடிஞ்சது. Yeah, he spoke it from a place where he's finished it on the cross. அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரு, ஆவியானவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, நான் சிலுவையில் அனைத்தையும் முடித்துட்டேன் அப்படிங்கிறது தான் எல்லாம் முடிந்தது அப்படி சொன்னாரு. So for the first time actually I told her it is gone. முறை நான் அவங்கள்ட்ட சொல்றேன், அது போயிருச்சு அப்படின்னு சொல்றேன். And just before few seconds she saw it. அப்போ வந்து ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி அவங்க அதை பார்த்தாங்க. And she puts her hand on her chest and she, with a shock on her face, she just says, it's gone, it's not there. ஆனா நான் சொன்ன அடுத்த வினாடி அவங்க அங்க கை வச்சு பார்க்கும்போது, நெஞ்சில கை வச்சு பார்க்கும்போது அந்த கட்டி இல்லன்றத அவங்க அதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியத்தோட உணர்ந்தாங்க. Yeah, she was a nurse herself and she suspected it to be malignant, I mean cancerous and all that, but daddy just it was just அவங்க ஒரு நர்ஸா இருந்தனால அது என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ ஒரு கேன்சரா இருக்கலாம் அப்படி இப்படி வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனா கடவுளுக்கு அது வந்து பெரிய விஷயமே இல்லை, ஒரு வினாடியில சுகமாக்கலாம். Yeah, and the whole thing is God taught me, what I learned from there is whether it's a mass disappearing or a healing or a new leg, it is actually finished. அப்பதான் எனக்கு தேவன் கத்து கொடுத்தார். அந்த இடத்துல தான் அது ஒரு கால் புதுசா தோன்றணுமா, இல்ல கட்டி மறையணுமா, கேன்சர் மறையணுமா, எந்த விஷயமா இருந்தாலும் செய்யறது அவர் ஒருத்தர் தான். அவருக்கு இது பெரிய விஷயமே இல்லை. The more you plug into that it is finished, எல்லாம் முடிந்தது அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு இணைந்து இருக்கீங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு உங்க சிந்தை சார்ந்து இருக்கோ. Yeah, just like how you connect that wire, how you plug it into the mic, the same way you plug into that revelation, it is finished. There are lakhs and crores of miracles right in that one word. எப்படி இந்த மைக் வந்து ஒயருக்கு இணைந்து இருக்கோ, அந்த மாதிரி தேவனுடைய எல்லாம் முடித்தார் சிலுவையில் அப்படின்ற வெளிப்பாடுக்கு நீங்க எப்போ இணைகிறீங்களோ, அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அற்புதங்கள் அந்த ஒரு வார்த்தையிலிருந்து புறப்படும். எல்லாம் முடிந்தது. Yeah, off late God's been just showing, telling me to spend time just seeing what happened on the cross. People without limbs receiving new legs, eyes, deaf ears, all those things. I believe that when we give time to imagine through that word, it becomes more easier. Yeah. ஸோ கொஞ்ச நாளாக ஆவியானவர் இதெல்லாம் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என் கண்களை திறந்து காமிச்சிட்டு இருக்காரு.